பூமாரி அங்கே நிற்கிறது யாரு? புதுசாக இருக்காங்களே. நீ யாரை சொல்கிறேன்னே எனக்கு தெரியல. ஐயோ பின்னாடி தான் இருக்காங்க, நீ திரும்பி பாரு. அட ஆமா, நீ சொன்னது உண்மைதான். அது சரி, அங்கே நிற்கிறது ரோசியா லில்லியா? எங்கே நிற்கிறா ரோசியா லில்லியான்னு கேட்குற? புதுசாக நிற்கிறாங்களா உங்களுக்கு பின்னாடி பாரு. அட ஆமாம், இரு பாப்போம், யாருன்னு தெரியல, கூப்பிட்டு பார்ப்போம். லில்லி? யாரா அது லில்லின்னு கூப்பிடுறது? அட நம்ம பூமாரி. பூமாரி. அது லில்லி தாண்டி. ஆமாம் ஆமாம், சரி கூப்பிடு, என்னன்னு பார்ப்போம். இரு கூப்பிட்றேன். லில்லி சீக்கிரம் இங்கே வாயேன். இவங்கெல்லாம் புதுசாக இருக்காங்க, நம்ம மட்டும் தனியாக மாட்டிக்கிட்டோம். இவங்க யாரு நடுவில் புதுசாக நிற்கிறாங்களே, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருக்குமோ? மாதிரி இது யார், உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லையே, இவங்க எனக்குலாம் தெரியாதுப்பா. தமிழ், உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லை லில்லி, எதுக்கு கேட்குற? அப்புறம் நான் கேட்கணும்னு நினச்சேன், இது உனக்கு தெரிஞ்சவங்களா இல்லை உன்னோட ஃப்ரெண்டான்னு கேட்கணும்னு நினச்சேன். இரு நம்ம அவங்க யாரு எப்படின்னு கேட்போம். ஹாய், நீங்கள் யாரு? அப்புறம் நீங்கள் இந்த ரூமில் என்ன பண்ணுறீங்க? என்ன இவ நம்ம தெரியாத மாதிரி கேட்குறா? ரோசி, நான் தெரியலையா? எது ரோசியா? நான் லில்லி, நான் ரோசி கிடையாது. இல்லை, எனக்கு நல்லா தெரியும், உன்னோட நேம் ரோசி தான். பத்தாவது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸு. நீ என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸா? அது மட்டும் இல்லை, ரோசின்னு சொல்கிறாங்க. இவங்க ஐ திங்க் ரோசியோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிற பூமாரி. ஆமாம், நானும் நினைக்கிறேன். பாருங்க, அவளோட ட்வின் சிஸ்டர் லில்லி, அவளுக்கு இன்னொரு ட்வின் சிஸ்டர் இருக்காங்க. என்னோட சிஸ்டர் தான் ரோசி, அவள் என்னோட அக்கா. அப்பனா வேற காலேஜா? இல்லை அவள் இந்த காலேஜ் தான். ஆனால் அவள் இன்னும் வரல, இப்போ கொஞ்ச நேரத்தில் ரூமுக்கு வந்துடுவா, வெயிட் பண்ணுங்க. ஓ அப்படியா, ஓகே தேங்க்யூ. இருக்கட்டும். அப்புறம் நீங்கள் எங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறீங்களா? நானா? ரோசி உங்களோட ஃப்ரெண்டா? ஏன் ரோசி எங்கள் ஃப்ரெண்டாக இருந்தால் தான் வருவீங்களோ? ஆமாம், அவளும் அப்புறம் பூமாரி, தமிழ், அப்புறம் நான் 3 பேருமே சாரி 4 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். என் பக்கத்தில் நிற்கிறாங்கல்ல, அவங்களோட நேம் தான் பூமாரி. அதுக்கும் பின்னாடி நிற்கிறாங்கள, அவங்களோட நேம் தமிழ். ஓ அப்படியா, ஹாய் பூமாரி. ஹாய் தமிழ். ஹாய்ங்க. ஆனால் உங்கள் பேர் சொல்லவே இல்லையே, உங்கள் பேர் என்ன? என்னோட நேம் சத்யா. ஓ அப்படியா, சரி வெயிட் பண்ணுங்க, அவள் வந்துடுவா. ஓகே. ஹே சத்யா. சத்யா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் உன்னோட ட்வின் சிஸ்டர்லாம் இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆமாம், நான் தான் சொல்லவே இல்லைல்ல, உனக்கு சர்ப்ரைஸாக இருக்குன்னு நினச்சேன். இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், வேறு வழி இல்லை, கண்டுபிடிக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் வந்துருச்சு. சரி டைம் ஆயிடுச்சு, வாங்க படுக்கலாம். நான் தண்ணி குடிச்சிட்டே நிற்கிறேன் பாருங்க, வாங்க. சரி நீ போய் படு, நாங்களும் படுக்கிறோம். சரி எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். ஹே என்ன நீங்களாம் ஹாஃப் சாரி கட்டிருக்கீங்க, ஏன் கட்டக்கூடாதா? சேத்து அப்படிலாம் இல்லை, நல்லா இருக்கா, அதனால தான் அப்படி சொன்னேன். எல்லாரும் இப்படி மாறிட்டீங்களே, அதனால அப்படி சொன்னேன். ஹே பூமாரி, நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கோம் பார்த்தியா? நம்ம 2 பேரும் ஒரே மாதிரிலாம் போடல, ஒரே கலர் மட்டும்தான். ஏதோ ஒன்று, அவ்வளோதான், ஒரே கலர் தானே, அப்புறம் என்ன 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன நீ ஷால் போடல, நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. அது சரி, இங்கே பார்த்துக்கோ உன்னோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. நான் கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நானும் ப்ளூ கலர் தான் இன்னைக்கு நம்ம 3 பேருமே ப்ளூ கலரில் தான் போட்டிருக்கோம். அப்போ நாங்கள் 2 பேரும் மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோமா? நான் என்ன சம்மந்தமே இல்லாமல் ஒயிட் கலர் போட்டிருக்கேன். அது உன் தலைவிதி, இங்கே மட்டும் எல்லாம் கலைக்கிறல. ஆனால் நேற்று அவங்கள்ட்ட பேசுனதுக்கு மட்டும் அப்படியே அமைதியாக பேசுகிறேன். இவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்கள்ட்ட நான் நல்லா பேசுவேன். நீ என்னோட தங்கச்சி, ஒன்ட்ட நான் இப்படி தான் பேசுவேன். தங்கச்சின்னு நான் அவ்வளோ இலக்காம போயிடுச்சா? எம்மா தாயே, உங்கள் சண்டே நிப்பாட்டுங்க, வாங்க டைம் ஆயிடுச்சு, கிளாஸுக்கு போகலாம். என்னது கிளாஸுக்கு போகிறோமா? இன்னைக்கு லீவுப்பா, மறந்துட்டியா? அட ஆமாம்ல, மறந்துட்டேன். சரி வாங்க வெளில போகிறது தானே பிளான் பண்ணியிருந்தோம், வாங்க நம்ம போயிட்டு வரலாம். ஆமாம், நம்ம எங்கே போகிறோம்? நம்மளா கோவிலுக்கு தான் போகிறோம். எது கோவிலுக்கா? இதை நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா ட்ரெஸ்ஸாவது சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பேன். நான் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸில் யாராவது கோவிலுக்கு வருவாங்களா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையே, வருவாங்களே. பிளாக் கலரில் தான் போட்டு வர மாட்டாங்களே தவிர்த்து ஒயிட் கலர்லலாம் போட்டு வருவாங்க. ஐயோ நான் அப்படி சொல்லலை, என்ன சொல்கிறேன்னா, இப்போ நம்ம அங்கே போனால் குங்குமம் அதெல்லாம் வந்து நம்ம வைப்போம். அப்புறம் அங்கங்கே இந்த ப்ரௌன் கலரில் எதாவது வச்சுருப்பாங்க. பிளாக் கலரில் ஏதாவது தண்ணி அந்த இதெல்லாம் சாயம் மாதிரி ஒட்டிட்டு வரும். அதெல்லாம் நாங்கள் வைக்கும்போது என் ட்ரெஸ்ஸில் ஒட்டிச்சுன்னா கலர் செஞ்சாங்கல்ல. ஓ அப்படி சொல்கிறியா? அந்த மாதிரிலாம் இருக்காது. நீ அதுக்கு ஃபஸ்ட்டு உன் ட்ரெஸ்ஸை பார்த்து பத்திரமா வச்சுக்கணும். சரி வாங்க போகலாம், கோவிலுக்கு டைம் ஆயிடுச்சு.
ஆளாளுக்கு ஒருத்தவங்க கூட மேட்ச் பண்ணியிருக்கேன். ஆனால் நான் மட்டும் தனி மரமாக இருக்கேன். ஏ உனக்கு தான் கம்பெனிக்கு தான் ஆள் இருக்காங்கல்ல, சத்தியா இருக்கால, அப்புறம் என்ன பிரச்சனை? அவள் இருக்காதான், பட் ஆனால் அவளோட ட்ரெஸ் கொஞ்சம் பாருங்கள். அதில் எப்படி பார்த்தாலும் டார்க்கான ஒரு ப்ளூ கலர் தான் வருது. அப்படி பார்த்தாலும் நீங்கள் எல்லாரும் ப்ளூ கலரில் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் நான் மட்டும் ஒயிட் கலரில் வரேன்ல, அதை தான் சொல்கிறேன். சரி வாங்க கோயிலுக்கு போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென் பை பை, அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.